இந்த வீடியோவில் 50 ரூபாங்கிற ரேஞ்சில் இருக்க ஃப்யூச்சரில் நல்ல growth இருக்கக்கூடிய முக்கியமான 10 பங்குகளை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பேச போகிறோம். இந்த லிஸ்ட்டில் நீங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்க பங்குகள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அது என்ன பங்குகள் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இந்த பங்குகள் வந்துட்டு உண்மையாகவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த 10 பங்குகளில் உங்களோட ஃபேவரட் லிஸ்ட் என்ன அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள். இதில் நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ண போகிறது NMDC, இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது ப்ரைவேட் வங்கி பங்கு IDFC ஃபர்ஸ்ட் பேங்க். வைத்தியநாதன் வந்ததுக்கு பிறகு வந்துட்டு நல்ல மாற்றங்கள் இந்த வங்கி பங்குகளில் நிறையவே வந்திருக்கு. ரீசெண்ட் பர்ஃபார்மன்ஸும் வந்துட்டு வங்கி பங்குல நல்லா இருக்குது. மூன்றாவது கம்பெனி மதர்சன் சுமி ஒயரிங் இந்தியா. சுமிட்டோமா ஒயரிங் சிஸ்டமும் மதர்சன் குரூப்போட ஒரு ஜாயின் வென்ச்சர் தான் இந்த கம்பெனி. இந்தியாவில் ஒயரிங்கில் வந்துட்டு இவங்க தான் மார்க்கெட் லீடராக இருக்காங்க. இவங்களோட ஒயரிங் பிஸ்னஸை வந்துட்டு தனியாக ஒரு ஈக்விட்டியாகவே இவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு ஃப்யூச்சர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. நான்காவதாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது சுவிட்சர்லாந்து. ஒரு பெரிய டேர்ன் அரவுண்ட் ஸ்டோரி வந்துட்டு நம்ம இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ரெடி டு இன்வெஸ்ட் சேனல்லையே. இன்னும் சொல்லணும் அப்படின்னா இவங்க தான் லீடிங் விண்ட் டர்பைன் ஜென்ரேட்டர் மேனுஃபேக்சரர். அடுத்ததாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஒரு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்குங்க, உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். லாஸ்ட் 2 குவார்ட்டர்ஸாக இந்த நெட் என்பிஏல வந்துட்டு கொஞ்சம் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது நம்மளால் பார்க்க முடியுது. அங்கே வந்துட்டு திரும்பவும் இந்த கம்பெனி வந்துட்டு கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும் அப்படிங்கிறது தான் வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். இருந்தாலும் இந்த 0.56 அப்படிங்கிறது ஒரு பங்குக்கு வந்துட்டு ஓகேவான வேல்யூ அப்படிங்கிறதுனால இது பெருசாக இந்த வங்கியை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்குது. அடுத்ததாக 6வது ஸ்டாக் ட்ரைடன்ட். இவங்க யான் அண்ட் டெடி டவல்ஸ், பெட்ஷீட்ஸ் அண்ட் பேப்பர்ஸை வந்துட்டு மேனுஃபேக்சர் அண்ட் செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்ததாக எஸ் பேங்க் பொறுத்தளவுக்கும் இவங்களும் ஒரு டேர்ன் அரவுண்ட் ஸ்டோரியை வந்துட்டு க்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 2019-20 அந்த சமயத்தில் இந்த பேங்க்கில் வந்த இஷ்யூ பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். ஸ்டேட் பேங்க் வந்துட்டு குறிப்பிட்ட ஸ்டேக் அக்வைர் பண்ணி இப்போ வரைக்கும் சப்போர்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருக்காங்க. ரீசெண்டாக வந்துட்டு ஃபண்டமெண்டலாக எஸ் பேங்க் வந்துட்டு நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நானே பார்த்துருக்கேன். அதே போல் நான் சொன்ன மாதிரி ஃபண்டமெண்டலும் வந்துட்டு ரீசெண்ட் டைமில் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இருந்தாலும் ஹை ரிஸ்க் ஆனால் ஃப்யூச்சரில் ரொம்ப ஹை ஒர்த்தான ஒரு ஸ்டாக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னோடய ஒரு ஒப்பீனியன். அடுத்ததாக 8வது பங்கு வந்துட்டு JP பவர், ஜெயபிரகாஷ் பவர் வெஞ்சர். நான் எப்படியும் வந்துட்டு இந்த சுவிட்சர்லாந்து கம்பெனி அதை மாதிரி சொன்னனோ அதே மாதிரி தான் இந்த கம்பெனியும் ஆல்மோஸ்ட் வந்துட்டு இவங்களும் ஒரு குட் டேர்ன் அரவுண்ட் ஸ்டோரியை தான் வச்சுருக்காங்க. அடுத்ததாக 9வது கம்பெனி ஈஸி ட்ரிப் பிளானர்ஸ். அடுத்ததாக லாஸ்ட் 10வது ஸ்டாக் வந்துட்டு வெரி ஹைலி ரிஸ்கியான ஒரு ஸ்டாக் வோடாஃபோன் ஐடியா. பிர்லா குரூப் வந்துட்டு ஹோல்டு பண்ணுறாங்க அப்படிங்கிறது முக்கியமான ஒரு காரணம்.